Blessing and the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing and the water. O God, eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருமண ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை ருசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். And forgive us our debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. Lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜெரேமியா 39ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனம் வரை. Jeremiah chapter 39 verse 1 to 18. யூதியாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9ஆம் வருஷம் 10ஆம் மாதத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாக வந்து அதை முற்றுகை போட்டார்கள். In the 9th years of the Zedekiah, kings of the Judah, in the 10th month, come and Nebuchadnezzar, kings of the Babylon, and all the armies and against the Jerusalem, and they and behested it. வசனம் 2. சிதேக்கியா அரசாண்ட 11ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே நகரத்து மதிலிலே திறப்பு கண்டது. And in the 11th years of the Zedekiah, in the 4th month, in the 9th day of the month, the city was unbroken up. வசனம் 9. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களாகிய நேபுகாத்நேச்சர், சம்ஸ்கர் நேபோ, சர்சிகியம், ரப்சிசிஸ், நெஸ்கோல், சாரோசேர்,
ரப்மாக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்பிரவேசித்து நடுவாசலில் இருந்தார்கள். And all the princes of the king of the Babylon come in and sat in the middle gate, even Nebuchadnezzar, Samoraba, Sitsaram, Ribsaras, Nebuchadnezzar, Bibimo, with all the reserve of the prince of the king of the Babylon. வசனம் 4. அப்பொழுது யூதேயாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் அவர்களை கண்டபொழுது ஓடி ரதத்திரிகாலத்திலே ராஜாவினுடைய தோட்டத்து வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசலில் நகரத்தில் இருந்து புறப்பட்டு போனார்கள். அவன் வயல்வெளியின் வழியே போய்விட்டான். And it's come to the pass that when the Zedekiah, the kings of the Judah, saw them, and all the men of the war, then they fled and went forth out of the city by the night, by the way of the king's gate and by the gates, but vexed the 2 walls, and he went out of the way of the plain. வசனம் 5. ஆனாலும் கல்தேயருடைய இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்தது. எரிகோவின் சமபூமியிலே சிதேக்கியாவை கிட்டி அவனை பிடித்து அவனை அதம் தேசத்தின் ஊரானாகிய ரிப்லாவுக்கு பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரிடத்திலே கொண்டு போனார்கள். அங்கே அவன் அவனை குறித்து தீர்ப்பு செய்தான். But the Chaldeans armies perished after them, and the warlords vexed Zedekiah in the plains Jericho, and when these had taken him, they forgotten him of the Nebuchadnezzar king of the Babylon, Rebulia, in the lands of the Hema, where he gave judgment upon him. வசனம் 6. பின்பு பாபிலோன் ராஜா ரெபுலியாவிலே சிதேக்கியாவின் குமாரரையும் அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான். யூதா பிரபுக்கள் அனைவரும் பாபிலோன் ராஜா வெட்டி. Then the kings of the Babylon slew the sons of the Zedekiah in the Rebulia before his eyes. Also the kings of the Babylon slay all the noble of the Judah. வசனம் 7. சிதேக்கியாவின் கண்கள் கொடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கலம் விலங்குகளை போட்டான். Moreover, this put off the Zedekiah eyes, and banned him with chains to the armies into the Babylon. வசனம் 8. கல்தேயர்கள் ராஜாவின் அரண்மனையும் ஜனத்தின் வீடுகளையும் அக்கினியாலே சுட்டெரித்து எருசலேமின் மதில்களை இடித்து போட்டார்கள். And the Chaldeans burned the king's house and the house of the peoples with the fire, and broken down the walls of Jerusalem. வசனம் 9. நகரத்திலே தங்கி இருந்த ஜனங்களையும் தன் பட்சத்திலேயே ஓடி வந்து விட்டார்களையும் மீதியான மற்ற ஜனங்களையும் காவர் சேனாதிபதியாகிய நேபுகாத்நேச்சர்தான் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போனான். Then the Nebuchadnezzar, the captains of the carried away the captives into the Babylon, the remnant of this people that remained in the city, and those that fall away, that fall to him with the rest of this people that remained. வசனம் 10. காவர் சேனாதிபதியாகிய நேபுராசன் தான் ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்த நிலையிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான். But Nebuchadnezzar, the captains of the ground, left of the poor of the people which had nothing in the lands of the Judah, and they given them vineyards of the field at the some times. வசனம் 11. ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோனின் ராஜாவை நேபுகாத்நேச்சர் காவர் சேனாதிபதியாகிய நேபுசாரதானை நோக்கி, Now Nebuchadnezzar kings of the Babylon given the charge in conquering Jerusalem. Jeremiah to the Nebuchadnezzar the captain of the guard
saying. வசனம் 12, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து அவன் உன்னுடனே சொல்கிறபடியெல்லாம் அவனை நடத்து என்று கட்டளை கொடுத்தான். Taken him and the look will to him and to him no harm, but do unto him even as he shall and say unto thee. வசனம் 13, அப்படியே காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதானையும் நேபுசஸ்தபான் ரப்சசரின் நர்சல்சர் ரப்மாக் என்பவர்களும் பாபிலோனின் ராஜாவின் எல்லா பிரபுக்களும் நேபுசரடான் the captain of the send Nebu-Asban the Ripsra and the Nerugalo-Zara Rabomon and all the kings of the Babylon princes. வசனம் 14, எரேமியா காவற் சாலையின் முற்றத்திலிருந்து வரவழைத்து அவனை வெளியே விட்டு அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவனை சப்பானுடைய மாறனாகிய அக்கீதாமின் மகனான கல்தேயாவினிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். அப்படியே அவன் ஜனத்திற்குள்ளேயே தங்கியிருந்தான். He went to send and took the Jeremiah out of the coast of the prison and the commitment into the Chaldea, the sons of the Aholiam, the sons of the Siphonah, that and stole and carry him home, so he dwelt among the people. வசனம் 15, இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவற் சாலையின் முற்றத்திலேயே அடைக்கப்பட்டு இருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். Now the words of the Lord come unto the Jeremiah while he was and shout up in the court of the prison saying. வசனம் 16, நீ போய் எத்தியோப்பியா ஆகிய ஏபோத் மோலோக்கு சொல் வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேலே நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன், அவைகளை இந்த நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேற்றும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Go and speak to the Ebot Mola, to the Ethiopia, saying, Thus said the Lord of the Ash, the God of the Israel, Behold, I will bring my works upon this city forever, and not and for good, and shall be accomplished in the days before thee. வசனம் 17, ஆனால் அந்த நாளிலே உன்னை தப்புவிப்பவன் என்று கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படுகிற மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. But I will deliver thee in the day, said the Lord, and thou shalt not be given into the hand of the man of whom thou art an affair. வசனம் 18, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடினால் உன் பிராணன் எனக்கு கிடைத்தது, கொள்ளை பொருட்கள் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். For I will and surely deliver thee, and thou shalt and fallen by the sword, but thy life shall be for prey unto thee, because thou hast and put thy trust in me, said the Lord. புக் படிக்கணும். நான் சொன்னதுக்கு நானும் வருந்துகிறேன். அது அர்த்தமுள்ளதாகவும் புண்படுத்துவதாகவும் இருந்தது. இது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் என்று நான் பயந்தேன். ஆனால் பின்னர் பரவாயில்லை. லோரன் தன் சகோதரியின் வார்த்தைகள் வலித்திருந்தாலும் தோள்களை குலுக்கிக் கொண்டாள். ஜான் எப்போது முன்மொழிந்தார்? கடந்த வாரம். அவர் டேட்டுடன் பேசிய பிறகு எம்மா கிரேஸ் எழுந்து அமர்ந்தாள். நாங்கள் மறுநாள் டீக்கனையும் பிஷப்பையும் சந்தித்தோம். பின்னர் ஜான் தனது பெற்றோரிடம் கூறினார். அப்போதுதான் நாங்கள் எங்கு வசிப்போம் என்பதற்கான திட்டங்கள் உருவாகத் தொடங்கின. எலியாசுக்கும் ஜாய்ஸுக்கும் இது பற்றி இன்னும் தெரியாது.
நாளை இரவு ஒரு குடும்ப விருந்தில் ஜான் அவர்களிடம் சொல்லப் போகிறார். லோரன் கண்கள் மீண்டும் நிரம்பியபோது சிரித்தாள். நான் உங்களுக்காக உண்மையிலேயே விரும்புகிறேன். எம்மா கிரேஸ் தலையசைத்தார். பின்னர் அவள் கண்களும் மங்கலாகின. நான் உண்மையிலேயே மன்னிக்கிறேன். ரியானை பற்றி நான் சொன்னது ஒரு மலிவான ஷாட். நீங்கள் அதற்கு தகுதியானவர் அல்ல. இதில் எதையும் கொண்டு நான் உங்களை ஒருபோதும் காயப்படுத்த விரும்பவில்லை. லோரனால் திடீரென்று பேச முடியவில்லை. அவளுடைய ஒரு பகுதி எம்மா கிரேஸிடம் ரியானை பற்றி கேள்விகள் கேட்க விரும்பினாள். ஆனால் அவளால் வார்த்தைகளை உருவாக்க முடியவில்லை. ஆனால் அவள் உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது, குறைந்தபட்சம் தனக்குள்ளேயே. அவளுடைய சகோதரி ரியானின் தம்பியுடன் டேட்டிங் செய்வதாக அறிவித்ததிலிருந்து கேப்பில் ரியானின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அறிய அவள் ஏங்கினாள். அவனுடைய அழகான முகம் அவள் மனதை நிரப்பியபோது அவள் தன் ஏப்ரனின் விளிம்பில் விரலை நீட்டினாள். அவனுடைய வெளிர் நீல நிறத்தை அவளால் இன்னும் கற்பனை செய்ய முடிந்தது. I'm sorry for what I said too. It was mean and hurtful. I was afraid this might be hard for you, but then, it's okay. Lorraine shrugged even though her sister's words had stung. When did John propose? Last week, after he spoke with Dad. Emma Grace sat up. We met with the deacon and bishop the next day. Then John told his parents. And that's when the plans for where we would live started to develop. Elias and Joyce don't know about this yet. John's going to tell them at a family supper tomorrow night. Lorraine smiled as her eyes filled once again. I really am for you. Emma Grace nodded. Then her eyes grew misty too. And I really am sorry. What I said about Ryan was a cheap shot, and you didn't deserve it. I never wanted to hurt you with any of this. Lorraine was suddenly unable to speak. Part of her wanted to ask Emma Grace questions about Ryan, but she couldn't form the words. She had to admit the truth, though, at least to herself. She'd longed to know what Ryan's life was like in Gap ever since her sister announced she was dating Ryan's younger brother. She fingered the hem of her apron as his handsome face filled her mind. She could still envision his pale blue. கான்ஸ்டன்ட் புக்ஸ் படிக்கணும். இயல் 13 மேக்கே உருவாக்குதல் பயணம்தான் பரிசு. பேட்டி 1981 ஆகஸ்டில் மாதத்தில் ஐபிஎம் எனது தனியார் கணினி பர்சனல் கம்ப்யூட்டர் அறிமுகம் செய்தபோது ஜாப்ஸ் தமது குழுவினரிடம் ஒன்றை வாங்கி அக்குவேறு ஆணிவேராக பிரித்து போட சொன்னார். அது முடிஞ்சது. லாஸ்ட் பேஜ். ஆனால் அது கோபத்திலே அல்ல. அவர் முகம் முக்கிய சிரிப்பாக இருந்தது. பெல்லிவிலும் மற்றும் பொறியாளர்கள் வல்லுநர்களும் தமது முதுகுக்கு பின்னால் செய்த காரியம் புரிந்ததும் ஸ்டீவ் தமது சர்வத்தை விழுங்கி தாம் சொன்னதை அலட்சியப்படுத்தி சரியான காரியத்தை செய்த தற்க நன்றி கூறினார் என்றார். ஹியர்ட்பர்க் அவர்களுடைய நிலையிலே அவர் இருந்ததினாலும் அதை தான் செய்திருப்பார். அப்புறம் இன்னொரு புக், மேர்டின்
குண்டுவெடிப்பு. மேட்ரிட் ரியல் குண்டுவெடிப்பு மார்ச் 11 மாதம் 2004 அன்று ஹல் மொரிஸ் படை பிரிவு மார்டின் ரயில் பாதையில் 4 வெவ்வேறு இடங்களில் 10 குண்டுகள் வெடிக்கச் செய்தது. ஆண்டு இஸ்ரேலின் ஒலிம்பிக் அணியின் 9 உறுப்பினர்களாக கடத்திய பின்னர் ஏற்பட்ட மோதலின் போது பிளவுகள் செய்யப்பட்டார். குழுவில் உள்ள 8 பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளில் ஒருவர் ஒலிம்பிக் கிராமத்தின் பல்கனிகளில் நிற்கிறார். கொட்டிய இமேஜஸ். பின்னர் இஸ்ரேலின் அரசாங்கம் அவர்களை ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து இருவரை கொன்றது. பயங்கரவாதத்தினால் ஒருவர் தலைமறைவாக உள்ளனர். குறிப்பாக பார் அல் மைக்கேல்ஸ் முனிசில்ஸ் படுகொலை 1972 ஒலிம்பிக் படுகொலைக்கு பின்னால் உள்ள கொலையாளிகளுக்கான வேட்டை நியூயார்க் லியோனாஸ் பிரஸ் 2005 கிலியான்ஸ் ஆர்னோஜா ஸ்ட்ராரேசிங் பேக் தி மியூட்டினிங் ஒலிம்பிக் படுகொலை மற்றும் இஸ்ரேலின் டெட்லி ரெஸ்பான்ஸ் நியூயார்க் ரோண்டோ ஹவுஸ் 2005. அவ்வளோதான்.